அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு சிவனின் தேவார பாடல் இடம்பெற்ற 274 சிவாலயங்களில் 248வது தேவார தலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஸ்தலத்தோட பேர் திருவாலங்காடு. அதாவது திருவாலங்காடுன்னு 2 ஸ்தலம் இருக்குங்க. ஒன்று மயிலாடுதுறையில் இருக்குது, மற்றொன்று சென்னையிலிருந்து திருத்தணி போகும் வழியில் திருவள்ளூரில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் திருவாலங்காடு தலம் அமைந்துள்ளது. இந்த திருவாலங்காடு பழையனூர் அப்படிங்கிற ஊர்கிட்ட இருக்குங்க. இந்த கோயிலோட இறைவர் பெயர் வடாரண்யேஸ்வரர். இறைவியோட பெயர் வண்டார்குழலி. இந்த தலத்துக்கு 2 பெரிய அதிசயங்கள் இருக்குங்க. இந்த தீர்த்தத்தோட பேர் சென்றாடு தீர்த்தம், முத்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தில் ஏகப்பட்ட மீன்கள் இருக்குங்க. இங்கே நீங்கள் பொறி வாங்கி போடுறப்ப அப்படியே துள்ளி குதித்து சாப்பிடும். அது பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு தாங்க. அதுவும் அந்த சாயங்கால நேரம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் இந்த குளத்தை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே உள்ள சிவனுக்கு வடரண்யேஸ்வரர் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, வடம் என்றால் ஆலமரம், ஆரண்யம் என்பது காடுகளை குறிக்கும். பண்டை காலத்தில் இப்பகுதி ஆழமான மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது. இதற்கிடையில் ஈஸ்வரர் என்றால் மேலான இறைவன் என்று பொருள். இதனால் இப்பெயர் வந்தது. இக்கோவில் நடராஜ பெருமானின் 5 சபைகளில் ரத்தின சபையாக திகழ்கிறது. காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ பெருமான் காட்சி தந்த தலம் திருவாலங்காடு. இத்தலத்தில் இறைவனின் காலடியில் இன்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்கிறார். திருவாலங்காட்டில் உள்ள நடராஜ தாண்டவம் ஊர் தாண்டவம் என சொல்லப்படும். வலக்காலை உடம்புடன் ஒட்டி உச்சங்கால் வரை தூக்கி நின்றாடும் நாட்டியம் இதுவாகும். இது ஒரு காளி கோயிலுங்க. இந்த கோயிலை வழிபட்டுட்டு தான் சிவனை போய் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த காளியை தரிசிக்கணும், எதுக்கு இந்த காளி சிவன் கோயிலுக்குள்ளே இல்லாமல் தனியாக இருக்குது அப்படிங்கிற வரலாறை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சும்பன் நிசும்பன் என்ற 2 அரக்கர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர். இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவபார்வதியிடம் சென்று முறையிட்டனர். பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்துவிட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினார். அரக்கர்களை அழித்த அவர்களது இரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தாள். இதனால் முஞ்சிகேஷ கார்கோடக முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார். அவரை கண்ட காளி, நீ என்னுடன் நடனமாறி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றாள். சிவனும் காளியுடன் ஊர் தாண்டவம் ஆடினார். அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை தன் இடக்கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார். இதை கண்ட காளி இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோற்றுவிடுகிறாள். அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி, என்னையின்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது. எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறாள். அதனால தான் இந்த திருவாலங்காடு கோயில் வர்றப்ப நீங்கள் அந்த தெப்பத்தில் பார்த்துட்டு மீனுக்கெலாம் பொறி போட்டுட்டு அங்கே உள்ள அந்த மரத்துக்கடியில் உள்ள நாகக்கன்னிகள் எல்லாத்தையும் நீங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காளி கோயில் தான் நம்ம நுழைஞ்சி சாமியை கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தான் போய் நம்ம சிவனை தரிசிக்க போகணும். சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். நடராஜ பெருமான் நித்தமும் நடமாடும் 5 பெரும் அம்பலங்களில் ரத்தின சபை ஆகும். இறைவனால் அம்மையே என அழைக்கப்பெற்று சிறப்புமிக்க பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து நடராஜரின் திருவடியின் கீழிருந்து சிவனின் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் தலைத்திருக்கும் திருக்கோயில் இது. அம்மனின் சக்தி பீடங்களில் இது காளி பீடம். சிவபெருமானின் தாண்டவ கோலத்தை காண விரும்ப தவமிருந்த சுனந்த முனிவருக்கு திருவாலங்காடு தலத்தில் பெருமையை எடுத்து கூறி அங்கு சென்று தவமிருக்க கூறினார் சிவபெருமான். அதன்படி சுனந்தர் திருவாலங்காடு கடும் தவம் இருந்தார். நெடுங்காலம் செல்லவே அவர் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றி புல் வளர்ந்து நாணல் வளர்ந்து விட்டது. அதனால் அவருக்கு மூஞ்சிகேசகர் என்ற பெயரும் வந்தது. அதே நேரம் சிவனின் திருக்கரத்தில் ஆபரணமாக இலங்கிய கார்கோடகன் என்னும் பாம்பு ஈசனின் கையிலே நஞ்சு கக்கி விட்டது. அக்குற்றத்திற்காக அந்த பாம்பையும் திருவாலங்காடு சென்று தவம் இருக்க கட்டளையிட்டார் ஈசன். காரைக்கால் அம்மையாருக்கும் நடராஜ பெருமான் காட்சி தந்த தலம் திருவாலங்காடு. கிழக்கில் உள்ள 5 தலை ராஜகோபுரம் அழகிய சுதை வேலைப்பாடுகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது.
கோபுர நுழைவு வாயிலுக்கு இடதுபுறமும் ஒரு சிறிய சன்னதியில் அருள்மிகு வல்லப கணபதி காட்சி தருகிறார். வலதுபுறம் ஒரு சிறிய சன்னதியில் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வயானையுடன் அருள்மிகு ஸ்ரீ முருகர் சண்முகர் காட்சி தருகிறார். உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறம் நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்தில்தான் நடராசர் அபிஷேகம் நடைபெறுகிறது. நுழைவு வாயிலை கடந்து சென்றவுடன் நம் எதிரே காண்பது பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் மற்றும் 3 நிலைகளையுடைய 2வது கோபுரம். இந்த கோபுரத்திலும் அழகிய சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. இக்கோபுரத்தை ஒட்டிய மதில் சுவரின் மேல் இடதுபுறம் காரைக்கால் அம்மையார் வரலாறும் வலதுபுறம் மீனாட்சி திருக்கல்யாணம் வரலாறும் அழகிய சுதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. 2வது கோபுர வாயில் வழியாக உள்ளே சென்றதும் நாம் காண்பது 2வது சுற்று பிரகாரம். வலதுபுறத்தில் இறைவி வண்டார்குழலி அம்மை சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. நேரே இறைவன் கருவறைக்கு செல்லும் நுழைவாயில். இந்த நுழைவாயிலின் மேற்புறம் சிவபெருமானின் 5 சபைகளும் அழகிய சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றன. கருவறையில் இறைவன் வடாரண்யேஸ்வரர் சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருட்காட்சி தருகிறார். மூலவரை தரிசிக்க உள்பிரகாரத்தில் செல்லும்போது சூரியன், அதிகார நந்தி, விஜயராகவ பெருமாள் தேவியாருடன் ஷண்முகர், அகோர வீரபுத்திரர், சப்த கன்னியர், 4வர், காரைக்கால் அம்மையார், கார்கோடகன், முஞ்சிகேசக முனிவர், பதஞ்சலி, அனந்தர், சண்டேச அனுக்கிரகர், எண்வகை விநாயகர் உருவங்கள் முதலிய சன்னதிகள் உள்ளன. கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர், தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். துர்க்கைக்கு பக்கத்தில் துர்கா பரமேஸ்வரர் உருவம் ஒன்று கோஷ்ட மூர்த்தமாக உள்ளது. சண்டகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. பஞ்சபூத தலத்திற்கு உரிய லிங்கங்கள் வரிசையாக உள்ளன. சகஸ்கர லிங்கம் தரிசிக்கத்தக்கது. சுப்பிரமணியர், கஜலட்சுமி, பாபஹரீஸ்வரர் லிங்கம் முதலிய சன்னதிகளும் உள்ளன. பைரவர் தனது வாகனமின்றி காட்சி தருகின்றார். பிரகாரத்தில் வலமாக வரும்போது ஆருத்ர அபிஷேக மண்டபம் ரத்தின சபை வாயிலில் உள்ளது. சபைக்கு எதிரில் நிலைக்கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து தெற்கு நோக்கி அம்மாள் சன்னதி உள்ளது. அம்பிகை நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். அம்பிகை கருவறையில் கோஷ மூர்த்தங்கள் இல்லை. சன்னதியில் உள்ள சிற்ப கலையழகு வாய்ந்த கல் தூண்கள் காண அழகுடையவை. ரத்தின சபையில் நடராச பெருமானின் ஊர்தாண்டவ உற்சவ திருமேனி தரிசிக்கத்தக்கது. சிவகாமி, காரைக்கால் அம்மையார் திருமேனிகள் அருகில் உள்ளன. ரத்தின சபையில் பெரிய ஸ்படிகலிங்கம், சிறிய மரகதலிங்கம் உள்ளன. இவற்றிற்கு 4 கால அபிஷேகம் நடைபெறுகிறது. ரத்தின சபையின் விமானம் செப்புத்தகடு வேயப்பட்டு 5 கலசங்களுடன் விளங்குகிறது. தமிழகத்தின் சரித்திரத்தின் முக்கியமான பகுதியை வெளிப்படுத்திய செப்பேடுகள் திருவாலங்காட்டில் கிடைத்தன. இத்தலம் தலைக்குரிய தலமாக கூறப்படுகிறது. காரணம், இத்தல இறைவியின் பெயர் வண்டார்குழலி. வண்டுகள் மொய்க்கும் வகையில் வாசமுள்ள கூந்தலையுடைய அன்னை. ஆகவே இத்தலம் தலைக்குரிய திருமுடி தலமாக கூறப்படுகிறது. வண்டாரன் ஈஸ்வரரை ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் தரிசனம் செய்தால் எல்லா வகை இன்பங்களும் கிடைக்கும் என கூறுகின்றது தல வரலாறு. சனி தோஷம், திருமணத்தடை, கடன் சிக்கல்கள் நிவர்த்தி செய்யும் தலமாக இக்கோயில் விளங்குகின்றது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோயிலை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சா கோயில் டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை கோயில் நட திறந்துருக்குங்க. இந்த கோயிலில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொடிமரத்தில் மணி ஆடிக்கிட்டே இருக்குங்க. அது நம்ம கொடிமரத்துக்கு முன்னாடி வேண்டுறப்ப நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கடவுள் சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருத்தலத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறையாவது இந்த கோயிலை போய் பார்த்துட்டு இறைவனை வழிபட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையை சுற்றி உள்ள கோயில் குளங்கள், தமிழ்நாடை சுற்றி உள்ள நிறைய கோயில்கள், இது எல்லாமே அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துட்டு தாங்க இருக்கும். இன்றைக்கி இந்த சிவ தரிசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. சென்னையில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ண சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான கோயில் தரிசனத்தில் சந்திப்போங்க.
நன்றி, வணக்கம்.